ஒரு 12 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் நிரந்தர வீடு, வீட்டில் வந்து மோட்டார் சைக்கிள், இதெல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒருவராவது வந்து நிரந்தர சம்பளத்தோட வேலை வாய்ப்பு, அதே மாதிரி எல்லாருமே குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு ஒரு 12 வாக்குறுதிகளை அடுக்குனாரு. தேர்தல் வாக்குறுதிகளை அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் காஞ்சிபுரத்தோட பிரச்சனை நம்மளே பல தடவை பேசினா அந்த பாலாறு பிரச்சனையை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்தாரு. இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறது அங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ 4000 கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சிருக்காங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு 60 வருஷமா அப்படியே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு, அந்த தற்குறி அப்படிங்கிறது டாக்டர் எழிலன் எம்எல்ஏ வந்து பேசியிருந்தார்ல, திமுக எம்எல்ஏ, நம்ம அஞ்சலை அம்மாள், நம்ம கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாளோட நெருங்கிய உறவினர் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழிலனை பேரை குறிப்பிடாம இதை மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்தே நமக்கு ஆதரவு குரல் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா எழிலன் சொன்னதை டிவிகே தொண்டர்கள் யாரும் தற்குறிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. தலைவரை பத்தி அவர் பேசல, ஆனா அவர் ஒட்டுமொத்த கிரெடிட்டும் நாங்க யாருமே இல்லைன்னு அங்கிருந்தே குரல் வந்திருக்குன்னு அவர் வந்து பேசினாரு. அதே மாதிரி இவங்க எல்லாம் தற்குறிகள் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலை மாத்த போற ஆச்சரிய குறிகள் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி இதெல்லாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து திமுக எதிர்ப்பு தான், இனிமே வந்து விஜயை தொட்டுட்டீங்கல்ல, விஜயோட இருக்க மக்களை தொட்டுட்டீங்கன்னு எப்பவும் போல பஞ்ச் டைலாகோட பேசி அந்த உரையை வந்து முடிச்சிருக்காரு. இவருடைய ஸ்பீச்ல மக்களுக்கு நிறைய கேள்விக்கு வந்து எழுந்திருக்கு. பிஜேபி எங்கேயுமே எதிர்க்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. எப்பயுமே பல கூட்டங்கள்லயும் பாசிச பாஜகன்னு எதிர்ப்பு தெரிவிப்பாப்புல, பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லவே இல்லைங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுக எங்கேயும் விமர்சனம் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த பாலாறு பிரச்சனைங்கிறது அதிமுக ஆட்சி காலகட்டத்திலயும் இருக்கு, திமுக ஆட்சி காலத்திலயும் இருக்கு. ஆனா திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு கட்டவே இல்லைங்கிறது அண்ணா காலத்துல முதலமைச்சர் இருந்தப்ப கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் ஆகுது. அதற்கு பிறகு அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க அண்ணா வச்சிருக்க அவங்களும் பஸ் ஸ்டாண்டை கட்டவே இல்லை, புதுப்பிக்கவும் கிடையாது. அதை பத்தி விமர்சனம் பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்பீச் முடிகிறப்ப போட்டி வந்து தாவேக்காவுக்கா அல்லது திமுகவுக்காங்கிறதான் வந்து முடிச்சிருக்காரு. சாரை பத்தி பேசவே இல்லை, பிஜேபி பத்தி பேசவே இல்லைங்கிறதும் கேள்வி கேட்கறாங்க.